அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இனிய காலை வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் விஜயலட்சுமி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்கம்மா. சரி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நான் என்றும் வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 முகங்களில் நமக்கு என்றும் அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, திருப்புகழின் மகிமை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து நல்கி வருகின்ற சிவசிவ அன்பே சிவம் டெலி சேனலுக்கும் மற்றும் அதன் உரிமையாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் ஆன்மீக பெருமக்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருப்புகழின் மகிமை. இது ஒரு நல்ல தலைப்பு. இப்ப பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல மாசி திருவிழா 12 நாள் திருவிழா நடக்கும். அதனால இந்த சமயத்துல இந்த திருப்புகழின் மகிமை அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப பொருத்தமான தலைப்பாதான் அமைஞ்சிருக்குது. இந்த திருப்புகழ் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, திருப்புகழ் நெருப்பென எரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருப்புகழ் பாடுற வாய் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா திருப்புகழை பாடி 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 நம்ம பழகணும்னா கண்டிப்பா அதாவது சாதாரண ஒரு பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, திருப்புகழை நம்ம பாட 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 நமக்கு இந்த சொற்கள் இருக்கு பாத்தீங்களா, அது சரளமா வரும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த ழா, ழி, ழு, லு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா பெரியவங்களா ஆன பிறகும் கூட அதெல்லாம் அவங்களுக்கு சரியாவே வராது. வாழைப்பழம் அப்படின்னு சொல்ல சொன்னோம்னா வாழைப்பழம்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சின்ன குழந்தையில இருந்து அந்த எழுத்துக்களை பழக்காம இருக்கிறது தான் காரணம். ஆனா இந்த திருப்புகழை மட்டும் நம்ம படிக்க முதல்ல சொல்லி கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்களுக்கு, கண்டிப்பா அந்த குழந்தைங்க இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. இது ஒரு சாதாரண சிறப்பு. ஆனா திருப்புகழை நம்ம படிச்சோம்னா என்ன சிறப்பு அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அருணகிரிநாதர் அருளியதுதான் திருப்புகழ். எப்படி நம்ம தேவாரத்துல 12 திருமுறை இருக்கோ அதே மாதிரி 12 தொகுப்புகளாக நம்ம திருப்புகழை பார்க்கிறோம். அதாவது கந்த புராணம், அது மாதிரி கந்தர் அனுபூதி, அது மாதிரி கந்தர் அலங்காரம், வேல் வகுப்பு, திருமாறல், இப்படி நிறைய ஒரு தொகுப்பா அதை சொல்றாங்க. அப்படி ஒன்னொண்ணுமே பாத்தீங்கன்னா செய்தொண்டர் புராணத்தோட எப்படி நம்ம பெரிய புராணம் சொல்றோமோ அதே போல செய்தொண்டர் புராணத்தோட 12 திருமுறைகளாக 12 தொகுப்புகளாக அதை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. எல்லா பாடல்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இனிமையான பாடல்கள் தான். நம்ம கேட்கறதுக்கோ படிக்கிறதுக்கோ அவ்வளவு ஒரு அருமையான பாடல்கள். இன்னொன்னு என்ன சொன்னீங்கன்னா, இந்த அருணகிரிநாதர் பாத்தீங்கன்னா பாடியிருக்க எல்லா பாட்டுலயுமே தன்னை ரொம்ப தாழ்த்தி சொல்லுவார். நான் ரொம்ப ஒரு ஒரு நல்ல வாழ்க்கையே நான் வாழல, ஒரு தவறான வாழ்க்கை நான் வாழ்ந்தேன், ஆனா அதுல இருந்து என்ன நீ காப்பாத்து அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட இறைஞ்சுற மாதிரிதான் எல்லா பாட்டும் இருக்கும். ஆனா அவர் அந்த மாதிரி வாழ்ந்தாரா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா அவரும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு. அத சும்மா இவங்க அந்த பாடல்களை வச்சு என்ன இந்த பாடல்கள்லாம் அவரு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, அதை வச்சு இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புராணத்தை நமக்கு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஆராய்ச்சியை நம்ம போக வேணாம். இருந்தாலும் அவரோட பாடல்கள்ல உள்ள மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, எவ்வளவு பெருமை மிக்கது அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா அருணகிரியாரோட பிறப்பு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சொல்றோம் 7 பிறவி அப்படின்னு 21 பிறவி எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த அருணகிரியாரோட பிறப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 7வது பிறவின்னு தான் சொல்றாங்க.
இவரோட முதல் பிறவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகத்தியரோட நாயா இருந்திருக்கிறாராம் இவரு. அதாவது அதாவது ஒரு பிறவி வந்து கண்டுபிடிக்கும் போதே, ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞானியோட ஞாயா அவர் இருந்திருக்கிறார். அதாவது ஒரு வீட்ல வந்து ஒரு நாய் இருக்குன்னா, அந்த வீட்டுக்காரரோடையே தான் அது வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த ஒரு நாலெட்ஜ், அந்த ஒரு அறிவுங்கிறது கண்டிப்பா அந்த நாய்க்கும் இருந்திருக்கும். அதனால தான் அவர் வந்து அடுத்த பிறவின்னு வந்திருக்கிறார். 2வது பிறவி பார்த்தீங்கன்னாக்கா, இந்திரனா பொறந்திருக்காரு. 3வது பிறவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனனா பொறந்திருக்காரு. 4வது பிறவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணப்பரா பொறந்திருக்காரு. 5வது பிறவி பார்த்தீங்கன்னா, நக்கீரரா பொறந்திருக்காரு. இந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா அதாவது இந்திரனோட வரலாறு, அதுபோல அர்ஜுனன் கண்ணப்பர் வரலாறு, நக்கீரர் வரலாறு, அதுக்கடுத்து 6வது பிறவி வந்து திருவள்ளுவரா பொறந்திருக்கிறாரு அப்படின்னு. 7வது பிறவி தான் அருணகிரிநாதரா பொறந்திருக்காரு. இப்ப நம்ம இந்த இந்த கதையெல்லாம் இப்ப இந்த ஒரு ஒரு பிறவியுமே நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பிறக்கும்போது அவர் எப்படி பொறந்திருக்காரு? நாயா பொறந்திருக்காருன்னு பாக்குறோம். அந்த அகத்தியர் கூட இருந்ததுனால, அந்த ஒரு அவருக்கு இருந்த பெருமை, அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது இந்திரன். இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா, சொகுசா வாழுறவன். அதோட தன்ன தன்ன வந்து தான் அப்படிங்கிற ஒரு ஆணவம் நிறைந்தவன். அப்ப அந்த பிறவியிலேருந்து பாத்தீங்கன்னா, அடுத்தது அர்ஜுனன். அதாவது என்னது பெருமாளுக்கே அடிமையாக இருக்கிறவன் அர்ஜுனன். அப்படி அந்த மாரி கொஞ்சம் 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 அதே மாரிதான் நம்மளோட அறிவும் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட படிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு ஒரு ஒரு படிநிலை வருது பாத்தீங்களா? அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா, இது மாதிரிதான் படிப்படியா வருது. இப்ப இதுலேருந்து நம்ம பார்த்தாலே, அதுக்கடுத்து கண்ணப்பர், அதாவது எம்பெருமானே கதி 6 நாள்ல வந்து முக்தி அடைஞ்சவர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நக்கீரர், அதாவது எம்பெருமானே சொன்னா கூட, அது வந்து தவறுனா தவறுதான் அப்படின்னு சொன்ன மாதிரி புராணம்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அறிவு சார்ந்த திருவள்ளுவர். அதுக்கு அடுத்ததுதான் அருணகிரியார். அப்ப முக்திங்கிறது அவருக்கு படிப்படியா வந்திருக்கு. அப்ப ஒரு தவறான வாழ்க்கை அவர் வாழ்ந்திருப்பாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். இருந்தாலும் வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு இன்னும் அதாவது அது ஒரு ஆராய்ச்சிக்குள்ளேயே தான் இருக்குது. இப்ப நம்ம பாட்ட பார்ப்போம். இதோட மகிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து இந்த திருப்புகழ்ல நீங்க எந்த பாடலை எடுத்துக்கிட்டாலும், அந்த பாடல்ல வந்து முருகப்பெருமானோட பெருமை மட்டும் தான் இருக்கா அப்படின்னா இல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, இதுல எல்லா தெய்வங்களையும் அவர் சொல்லியிருப்பார். அதாவது சமயம் நமக்கு சொல்றோம் பார்த்தீங்களா? சூரியன், அதே மாரி விநாயக பெருமான், முருகப்பெருமான், அம்பாள், சிவன், அத மாரி அந்த அறுவகை சமயங்களையும் பெருமாள், அந்த மாரி அறுவகை சமயங்களையும் உள்ள தெய்வத்தையும் எல்லா பாடல்கள்லயும் நம்ம பார்க்கிறோம். ஒரு பாடல்கள்னு இல்ல. எல்லா பாடல்கள்லயுமே யாரையாவது ஒருத்தவங்கள சொல்லி, அவரு பெருமாள்ன்னு சொல்லும்போது பெருமாளுக்கு மருமகனே அப்படின்னு. இப்ப அம்பாள் புகழச் சொல்லி அம்பாளுக்கு மகனே அப்படின்னு. அதே மாரி சிவன் புகழச் சொல்லி சிவனுக்கு மகனே அப்படின்னு. அதே மாரி விநாயக பெருமானோட புகழ சொல்லி அவருக்கு என்னது தம்பியே அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, முருகன மட்டும் சொல்லாம, எல்லா தெய்வங்களோட புகழையும் அவர் என்ன பண்றாரு? எடுத்து இந்த பாடல்கள்ல ஓதுறார். இப்போ முதல் பாடல் பாருங்க. கைத்தலம் நிறைகனி அப்பமோடாவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமுன் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருள் திரள் போய மதயானை மத்தள வயிரனை உத்தமே புதல்வனை மட்டமிழ் மலர் கொடு பணிவேனே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த பாடல் வந்து அப்படி பாடல் நிறைய போயிட்டே இருக்கு. நம்ம ஃபுல் பாடலையும் பாடினோம்னாக்கா அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே ஒரு 2 பாடலோ 3 பாடலோ தான் நம்ம போட முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு இனிமையான பாடல்கள் வந்து இதுல இருக்கு. திருப்புகழ்ல பாத்தீங்கன்னா எல்லா பாடல்களும் ரொம்ப இனிமையானது. எதை பாடினாலும் நமக்கு மனசே வராது. அந்த பாடல்களை விட்டுட்டு அடுத்த பாடல்களுக்கு போறது. இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முற்றவ மிக்க நற்றவ நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாய்க்குட்டியா பொறந்தவரு எப்படி அருணகிரிநாதரா வந்தாரு அப்படின்னு. அப்ப எப்படி வேண்டாரு பாத்துக்கோங்க. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் யாரு? சிவபெருமான சொல்றாரு. என்ன வச்சிருக்காரு? மத்தளம் சத்தம் கேக்குது. மதியம்னாக்க நிலவு நிலவ சூடி இருக்கிறார். அப்ப ஒரு அவர் என்ன சூடி இருக்கிறாரு, என்ன மாலை போட்டிருக்காரு, என்ன அவரு அணிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி
அப்படிப்பட்ட அரண்மகன் அப்படி அது யாரு அப்படின்னா முருகப்பெருமான் அப்படின்னு. மட்டமிழ் மலர்கொடு பணிவேனே, நான் எப்படி உன்னை வணங்குவேன், நான் மலரிட்டு உன்னை வணங்குவேன் அப்படின்னு. இப்ப இந்த பாடல்கள்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவனை வணங்கும் போது நம்ம மலரிட்டு வணங்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த திருப்புகள்ல தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆணவத்தோட வணங்குறது. அதாவது ஒரு கதை கூட சொல்லுவாங்க. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பீமன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நெறைய வந்து இது அர்ஜுனன் வந்து நெறைய பூக்கள போட்டு டெய்லி இப்ப நம்ம எப்படி சிவபூஜை பண்றோம், அது மாரி நெறைய பூக்கள் பறிச்சுட்டு வந்து அர்ஜுனன் வந்து என்ன செய்வான்னா, எப்போதும் சுவாமிய வந்து அர்ச்சனை பண்ணி சிவபூஜையில எல்லாருமே சிவபூஜை பண்ணுவாங்க. அப்ப அர்ஜுனன் பண்ணும்போது நெறைய கூடையா பூ கொண்டு வந்து சிவபூஜை பண்ணிட்டு இருப்பான். பண்ணிட்டு இருந்தோனே அப்படியே ஒரு நாள் என்ன அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை. அந்த தலைக்கணம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆணவம். அதாவது எம்பெருமான பூஜை பண்றது நம்ம மட்டும்தான். நம்ம தான் நெறைய பூ போட்டு வணங்குறோம். நம்ம செய்யற பூஜை தான் ரொம்ப சிறந்தது. இந்த உலகத்திலே வந்து நம்ம தான் வந்து நெறைய பூக்கள் போட்டு எம்பெருமான வணங்குறோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆணவம் தலையில இருக்கு. அப்ப இத வந்து என்ன பண்றாரு, பாக்குறாரு. பாத்துட்டு உடனே கிருஷ்ண பகவான் என்ன பண்றாரு, அர்ஜுனா என் கூட வா, நம்ம கொஞ்சம் தூரம் உலாவிட்டு வருவோம் அந்த நதிக்கரையில அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனோம்னா கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. நடந்து போய் என்னென்னமோ பேசிக்கிட்டே போறாங்க. திடீர்னு பார்த்தா வண்டியா பூ வருது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இவ்ளோ பூ வருதே, எங்கேருந்து வருது இந்த பூவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கண்ணன்ட்ட கேக்குறாரு. கேட்ட உடனே என்ன சொல்றாரு, அ கண்ணா இவ்ளோ பூ வருதே, என்ன பூ இதெல்லாம் அப்படின்னு. எனக்கும் தெரியலப்பா, சரி விசாரிப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. வந்து வண்டிக்காரன்ட்ட கேக்குறாங்க. வண்டிக்காரா, இவ்ளோ பூ கொண்டு வரீங்களே, இவ்ளோ வண்டி வருதே, இதெல்லாம் என்ன பூ அப்படின்னு. உடனே அந்த வண்டிக்காரன் ரொம்ப அலுத்துக்கிறானாம். அத ஏன் கேக்குறீங்க? இந்த பூவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பீமன் வந்து சிவ பூஜை செஞ்ச நிர்மால்ய பூ. அததான் கொண்டு வந்து வண்டியா கொட்டி, அதாவது நிர்மால்ய பூ அப்படின்னா மொத நாள் பூஜை செஞ்சத. அதாவது காலம் பூஜை செஞ்சத, அத எடுத்து நம்ம போடுறோம் பாத்தீங்களா, அதுதான் நிர்மால்ய பூங்கிறது. அந்த நிர்மால்ய பூவ தான் கொண்டாந்து கொட்டுறோம் அப்படின்னு. ஆனா இவ்வளவு பூவான? ஆமா, அதையா கேக்குறீங்க? இப்ப காலையில பண்ண பூஜையே இவ்வளோ வண்டியா வந்திருக்கு. இன்னும் இதுக்கு அடுத்தது மத்தியானம் வேற பூஜை பண்ணுவாரு. அத வேற நாங்க அள்ளிட்டு வந்து கொட்டணும். அவ்வளோ பூ பண்றாரு அவரு. என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. வண்டியா அத சேர்ந்திருக்குது. அள்ளி கொண்டாந்து கொட்டவே முடியல எங்களால. அப்படின்னு அழுதுகிட்டு சொன்னாரு. அப்ப இவருக்கு வந்து ஒரு யோசனை பண்றாரு. என்ன யோசனை பண்றாரு அப்படின்னா, இவ்ளோ வண்டியா பூ கொண்டாந்து கொட்டுறான். ஆனா பீமன் வந்து ஒரு நாளும் உட்கார்ந்து சிவபூஜை பண்ண மாரி இவரு பார்த்ததே இல்ல. யார் பார்த்தது இல்ல? அர்ஜுனன் பார்த்ததே இல்ல. நம்ம தான் எப்போதும் 3 காலமும் பார்த்தீங்கன்னாக்கா சிவபூஜை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த அர்ஜுனன் வந்து இந்த பீமன் வந்து ஒரு நாளும் இத மாரி பண்ணுனதே கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் எப்பயாச்சும் வந்து ஒரு 2 பூ எடுத்து போட்டிருப்பான். அததான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இவ்ளோ வண்டியா பூ வருது. அப்ப அவ சின்னதா செஞ்ச அந்த பூஜையே இவ்ளோ பூ வருதுன்னா, நம்ம 3 காலமும் நம்ம கூடையா நம்ம பூ கொட்டுனோமே, அந்த பூ வந்து இன்னும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு இவனுக்கு பெருமை தாங்க முடியலையாம். இத கேட்ட உடனே. இத பார்த்த உடனே அவனுக்கு அவ்ளோ சந்தோஷம். நம்ம இவ்ளோ பூ நம்ம பண்றோம். அப்ப அது எவ்ளோ வண்டிகள் வரும் அது அப்படின்னு. அதாவது லாரியா, அந்த காலத்துல லாரி இல்ல. இப்ப லாரியா கூட வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு அவன் மனசுக்குள்ள ஒரு நெனப்பு. அப்ப அப்படி நெனச்சுக்கிட்டு, சரின்னு உடனே கண்ணன்ட்ட போய் சொல்றான். சொன்னோனே, பீமன் பூஜையே பண்ணாத அவனுக்கே இவ்ளோ பூ இருக்குன்னா, நான் பண்ண பூஜைக்கு எவ்வளவு பூ இருந்திருக்கும் அப்படின்னு. அத எனக்கும் தெரியல அர்ஜுனா. சரி எதுக்கும் கேட்டு பார்த்துருவோம் அவன்ட்ட அப்படின்னு. சரின்ட்டு அந்த வண்டியில வர்றவங்கள்ட்டயே கேக்குறாங்களாம். ஏன்பா இது வந்து பீமன் பண்ண பூவுன்னு சொல்லிட்டியே. வந்து அர்ஜுன் பண்ண பூவெல்லாம் எங்கப்பா இருக்குது அப்படின்னு அவன் ரொம்ப ஆர்வத்தோட கேட்டானாம். அப்படி அவன் கேட்ட உடனே அவர் சொன்னாராம், அர்ஜுனன் பண்ணின பூவா? அதோ அந்த ஓரத்தில் கொஞ்சோண்டு குட்டி கிடக்கு பாருங்க, அதுதான் அர்ஜுனன் பண்ண பூ அப்படி. அதை பார்த்தா இத்தினோண்டு அங்கே கிடக்குதான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு மனசு ரொம்ப அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டானான். என்னடா இது, நம்ம 3 நேரமாக அவ்வளோ பூ பண்ணி பூஜை பண்ணோம், அது இத்தினோண்டு தான் இருக்குது. ஒன்றுமே பண்ணாத ஒரு பூ கூட எடுத்து போடாத அந்த பீமன் வந்து
இவ்வளோ வண்டி வண்டியா கொட்டி இருக்குதே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் அப்படியே மலைச்சு போய் நின்னானாம். அப்பதான் அவன் செஞ்ச பூஜையோட அதாவது மனசால செய்கிற பூஜைக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்குது. நம்ம சாதாரணமாக நம்ம கலையபரமாக செய்கிற பூஜையில் எந்த ஒரு பலனும் இல்லை போல இருக்கு அப்படிங்கிறத அப்போ தான் அவன் புரிஞ்சுக்கிட்டானான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எல்லாமே புரிஞ்சுதான். அப்படியே சர்வ நாடியும் ஒடுங்கி போயிட்டானாம். அப்போ கண்ணனை பார்க்கறதுக்கே அவனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சான். என்னடா இது, நம்ம இவ்வளோ நாள் நம்ம தான் இந்த உலகத்திலேயே கண்ணனை ரொம்ப பூஜை பண்ணுறோம், நம்ம தான் எல்லாம் செய்கிறோம், நம்ம ரொம்ப ஆணவத்தோடு இருந்தோம். ஆனால் நம்ம செஞ்ச பூஜையெல்லாம் பெருசு இல்லை, மனசால பீமன் செஞ்ச பூ மட்டும்தான் பெருசு அப்படின்னு எப்படி இது நடந்திருக்கும்? அத்தனை பூக்களும் எம்பெருமானுக்கு நான் அர்ச்சனை பண்றேன். அப்படி மனசாலே அவன் என்ன பண்றானோ அதே மாதிரி அர்ச்சனை. அந்த மாதிரி நம்ம மனசாலேயே என்ன சொல்றான்னா, ஒரே ஒரு பூ நம்ம நாமே செடிய வச்சு அதுல பூக்கிற ஒரே ஒரு பூவை எடுத்து எம்பெருமானுக்கு சாத்தினாலே அதுவே நமக்கு என்ன, அது பெரிய பூஜை அப்படிங்கிறான். நாமே அந்த செடியை வளர்க்கணும். வளர்த்து அதுல இருந்து என்ன செய்யணும், பூவை எடுத்து எம்பெருமானுக்கு ஒரு பூ போடணும். மட்டமிழ் மலர் கொடு அப்படின்னு அழகா சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, எம்பெருமான் திருவடியில நம்ம அந்த பூவை வைக்கும் போது அது எப்படி இருக்கணுமா, அந்த தேனோட அது மலரணும். அப்படி அதாவது விரிஞ்ச பூவை வைக்க கூடாது. அது தேன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த தேன் வெளியில வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த பூவை எம்பெருமானுக்கு திருவடியில சேர்த்துடணும் அப்படின்னு அழகா இந்த பாடல்ல சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு பாட்டு பாருங்க. ஒன்பதரு தேனுமணி கசிவாகி, ஒன்பதரு தேனுமணி கசிவாகி,